Tiruvallur Paramanda constituency ke counting center arrangement alla eppadi pannirukanga adu paakradhukku nama district election officer காவல்துறை ஆணையர் அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம ரிவ்யூல. ஸோ எல்லாம் நம்ம பார்த்துட்டு எல்லா ஏற்பாடுகள் சந்தோஷமா இருக்கிறது. ஸோ டிஓஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கமிஷனர் அவர்களும் அவங்க பாதுகாப்பு எல்லாம் போதுமான அளவில் கொடுத்துட்டு அதை நல்ல முறையில் வச்சிருக்காங்க, பாதுகாப்பான முறையில் வச்சிருக்காங்க. சோ அதான் இன்னைக்கு நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த கவுண்டிங் சென்டர்ல இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு என்ன சிஓ நோ புகார் ஒன்றும் இல்ல. சிஓவும் ஒரு சில பார்க்கணும், டிஓ டெய்லி வந்து பாக்குறாங்க, ஆர்ஓ வந்து டெய்லி பாக்குறாங்க. சோ சிஓ முறையில ஒரு வந்து பார்க்கலாம். அந்த முறையில் நீலகிரி கவுண்டிங் சென்டர்ல சிசிடிவி அது ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் தட் அது ஓவர்லோட்னாலே ஹீட் ஆயிட்டு அது மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்ப சொல்லிருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லா இடத்துல என்னென்ன நம்ம ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணணும் அது பார்த்துட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்ப சார் அறிவிக்கப்படும் அது எலெக்ஷன் கமிஷன் சொன்னா அது நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம். சார் பொதுவா இந்த வெயில் காலத்துல இது போன்ற விஷயங்களை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கைகள் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும்? நம்ம இதுல முக்கியமா பார்த்தா நீங்க வெயில் காலமா இருக்கிறனால நம்ம எலெக்ஷன் ஸ்டாஃப்க்கு போதுமான அளவுக்கு ஹைட்ரேஷன், ஃபர்ஸ்ட் இஸ் ஹைட்ரேஷன். நம்ம போலிங் ஆபீசியல்ஸ், போலீஸ் ஆபீசியல்ஸ் எல்லாத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஹெல்த் முறையில் எப்படி அவங்க இது நல்லா, ஏன்னா இது ஒரு லாங் ஒரு 45 டேஸ்க்கு மேலே நமக்கு கான்ஸ்டன்டா பாதுகாப்போடு இருக்கணும். ஸோ அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங், அது கவுண்டிங்க்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கப்படும் அதுக்கு நம்ம ஏற்பாடு டிஓ எல்லாம் பார்க்குறாங்க. போலீஸ் சார்பா இங்கே நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பு இதெல்லாம் பார்க்கணும் அதுவும் பார்த்துருக்குறாங்க. ஸோ எல்லா வகையிலும் நாங்கள் எல்லா ஏற்பாடு எல்லாம். சார் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தலைவர்கள்லாம் எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது? ஏன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பல விஷயங்கள்லாம் பெண்டிங்ல இருக்கு. இது எப்பதான் நம்ம எப்போ நமக்கு அரசாங்கத்திலேருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து நமக்கு ரிக்வெஸ்ட் வருதோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிட்டு அதுக்கு உத்தரவு எல்லாம் வாங்கிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். சமீபத்தில் தண்ணீர் பந்தலுக்கும் அதே மாதிரி அப்ரூவல் வந்துருச்சு, பண்ணிருக்காங்க. ஸோ கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல அது போய் டெல்லியில இருந்து என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து என்ன ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, நீங்க கொடுக்குற இப்போ ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறனால ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இந்தியா முழுவதுமா இது எப்படி இருக்கும் அது ஆராய்ச்சி பார்த்துட்டு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் நாங்க அதுக்கப்புறம் பள்ளிகள் வந்து திறப்புன்னு சொல்லிட்டாங்க. கவுண்டிங் டே அன்னைக்கு பள்ளிகள் உங்களுக்கு மாற்றங்கள் என்ன வைக்கப்பட மாட்டேங்குது. நம்ம எடுத்த இது காலேஜ் கவுண்டிங் இதுக்கு அது அவங்களுடைய காலேஜ் அத்தாரிட்டிக்குள்ளே பேசிட்டு அது ரொம்ப முன்னாடியே இதை எடுத்திருப்பாங்க. ஸோ டிஓ அதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல வேற எதுவும் பாஜக வேட்பாளர் நாயனா நாகேந்திரன் 4 கோடி ரூபாய் விவகாரம் எப்படி சார் விசாரணை போயிட்டு இருக்கீங்க? அது விசாரணை நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா போயிட்டு இருக்கு. அது ஒரு செப்பரேட் ப்ரொசீஜர், அவங்களோட வழக்கப்படி அவங்க. இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஒரு வேட்பாளர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் என்ன மாதிரி இருக்கும்? பொதுவா இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு வேட்பாளர் மேலதான் ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்றாங்க, 4 கோடி விவகாரம், தேர்தல் சமயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட அதுக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணுமோ அப்படி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்குவாலிஃபைடு பண்ண வாய்ப்பு இருக்குமா சார் ஒருவேளை இது மாதிரி ஆதாரங்கள் நிரூபிக்கக்கூடிய? இது எல்லாத்திலும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபைனல் ஒரு முடிவு எடுக்க முடியும். உங்களோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சார் டெல்லியில முடிவு எடுக்க முடியும், தனியா இதெல்லாம் டெல்லியில பண்ணிட முடியும். ரிப்போர்ட் ஒவ்வொரு இதுக்கு நம்ம கேதரிங் பண்ணிட்டு சிஓ சார்பா, அப்சர்வர் சார்பா, நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் சார்பா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன்ல எப்பவுமே இப்ப இந்த விவகாரம் சம்பந்தமா டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கீங்களா? இந்த 4 கோடி விவகாரம் குறிப்பா எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய நம்ம கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது அப்பப்போ அப்படி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.